ஓம் சக்தி. இந்த கோவிலுக்கு நான் நடந்து வந்த பாதையை உங்களுக்கு காட்டுகிறேன். மூலிகைகள் நிறைந்த வனம். இதை நிறைய துளசி இருப்பதனால் துளசி வனம் கூட சொல்லலாம். நமக்கு அந்த அளவுக்கு துளசி இதன் அருகாமையில் அந்த ஓடைக்கு அப்புறமாக இருக்கிறது. நாகக்கன்னியம்மாள், நாகேஸ்வரி, நான் இந்த பாதை வழியாக வரவில்லை. நான் சற்று மாறாக எனக்கு தெரிந்த பாதையில் நான் நடந்து வந்த பாதை. எல்லா பக்கமும் துளசி தான் நிறையா இருக்குது. மழை பெய்ய நேரம் காட்டார் வரக்கூடிய வழி, அந்த மலைகளிலிருந்த வளர்ந்து தண்ணி இந்த ஓடையில் வந்து தான் சேர்ந்து போகிறது. சில இடங்களில் இங்கு தண்ணியோட அளவீதம் வரக்கூடிய தண்ணி தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. இது நான் நடந்து வந்த பாதை. பராசக்தி லோகம். ஓம் சக்தி. இந்த நான் நடந்து வரும் பாதையில் இந்த இடத்துல தான் அம்பாளுடைய நாக தரிசனம் எனக்கு கிடைத்தது. அம்பாள் இதன் அருகில் தான் நாக தரிசனம் எனக்கு கொடுத்த இடம். நான் உள்ளே வரும்போது இந்த இடத்துல தான் நாக தரிசனமான நாகராஜாவுடைய தரிசனத்தை எனக்கு கிடைத்தது. அம்பாளுடைய தரிசனம் கிடைத்தது. அந்த இடத்தில் என்னால் அவளோடு சேர்த்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியவில்லை. இப்பொழுது திரும்பி செல்லும்போது தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஓம் சக்தி. இங்கிருந்து பார்க்கும்போது அம்பாளுடைய ஆலயமோ கோவிலோ தெரியவில்லை.
இது என்னுடைய வாகனம். வந்த பாதை இதுதான். இது வழியாகத்தான் என் டூ வீலர் வாகனத்தில் வந்தேன். துளசி வணங்குது சொல்கிற மாதிரி இங்கே துளசிகள் நிறைய இருக்கிறது. மூலிகை இதோ இந்த வழியில் வந்தால் இந்த மெயின் ரோட்டை அடையலாம். இதுதான் கற்பாந்தடி டேம்புக்கு போகக்கூடிய வழி. இந்த மெயின் ரோடு. இந்த ரோடு கிழக்கிருந்து வருகிறது. கிழக்கிருந்து வரும் சொக்கம்பட்டி வழி இதுதான். இந்த அம்பாளுடைய உண்டியல் இந்த அரச மரம் வேப்ப மரம் அருகில் இருக்கிறது.